வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிங்கடா எப்பா அப்படின்ற மாதிரி தான் இது கதை. ஏங்க பருவதமலைக்கு ஏங்க திருப்பி போட்டுறீங்க? ஏங்க இங்க பாருங்க, பருவதமலையை பாருங்க. நீங்க வாங்க, நீங்க சீக்கிரம் வாங்க, நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இங்க பாருங்க, எங்க நண்பர் தோழர் ஒருத்தர் வந்திருக்காருங்க, பெங்களூர்ல இருந்து வந்திருக்காரு. இங்க பாருங்க எங்க தம்பியை பாருங்க. இங்க எங்க தோழர் ஒருத்தவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க. எப்படி இருக்காங்க பாருங்க. முக்கியமா குச்சி எடுத்துட்டு வாங்க. இங்க பாருங்க குழந்தைங்க எல்லாம் வராங்க, எல்லாருமே கிளம்பி வந்துருங்க. நீங்க வராம மட்டும் இருந்துடாதீங்க. மேலே ஏசிலாம் இருக்கு, மேலே ஏசி இங்க பாருங்க நாயும் கூட வருதுங்க. உங்க வீட்டு நாய் இட்டுட்டு வாங்க அப்படியே. சரி பாய்ங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். பாய்ங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பருவதமலை சோலோ ட்ரிப்பு நானே தனியாக வந்து பிளான் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தனியாக இல்லை திருவண்ணாமலைக்கு வந்து அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்துட்டு பருவதமலைக்கு வந்து ஏரியாச்சு. கூட கீழே அடிவாரத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு அண்ணா வந்து கூட வந்தார். அவர் வந்து அவருக்கு காமிச்சார், இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் இருக்குடா, இங்கே தான் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி காமிச்சார். நம்மளுக்கு ரெஸ்ட் ரூமுக்கும் அவர் தான் மணி பே பண்ணார், காசு கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் பூஜை சாமான் வாங்குறப்போ என்ன வாங்கணும் எனக்கும் தெரில. நான் விபூதி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அவர் தான் வந்து பன்னீர், விபூதி, அப்புறம் ஊதுவத்தி எல்லாம் வாங்கணும்டா அப்படின்ற மாதிரி சொன்னார். அவருக்கும் சேர்த்து நான் பே பண்ணிட்டேன். அவர் வரப்போ வந்து எனக்கு வந்து டிக்கெட்டும், அவர் வந்து டிக்கெட்டு, இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாத்துக்குமே வந்து அவரே பே பண்ணிட்டாரு. பே பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 500 படி ஏறினேன், சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் வந்து 610 5 இதில் வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோன்னா படி 742 இதில் உட்காந்துட்டு நான் முடியல அப்படின்ட்டு. அவர் கூட வந்தார். சரி, அவர் வந்து இன்னைக்கு லீவு கிடையாது, அவரே கட்டஸ்ட்டு தான் வந்துக்கிறாரு போல் வேலையை, யார்கிட்ட சொல்ல சுவிச் ஆஃப் பண்ணிட்டா ஃபோனை அப்படின்னாரு. சரிண்ணா இன்னைக்கு நீங்கள் 1 டே தான் ட்ரிப்பு, நான் எதுனா கூட நைட்டு நடுராத்திரி கூட இறங்கிடுவேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்புறம் என்னால் முடியல. அவரோட திங்ஸ்லாம், அவரோட பூஜை பொருள் எல்லாம் என்கிட்ட ஒரு கவர் இருந்துச்சு, அதில் போட்டு கொடுத்துட்டேன். அவர் வந்து போயிட்டுருக்காரு, மேலே ஏறிட்டு இருக்காரு. நான் பாதியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. வருவியான்னு கேட்டார். இல்லைன்னா பட்டு தூக்கிட்டு தான் வருவேன், இப்படி படியிலே பட்டு தூக்கிட்டு அப்படியே போகிற மாதிரி இருந்தேன். பருவதமலை எல்லாம் நிறைய பேர் வருவாங்க, ஏறுவாங்க, போவாங்க, வருவாங்க. கூட வந்து நாய் வந்து நம்மளுக்கு வழி காட்டும், பைரவர் சாமி அப்படி இப்படின்னாங்க. இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை. கூட்டமும் பார்த்தோன்னா சுத்தமாக யாருமே இல்லை. இன்னைக்கு திங்கக்கிழமை நவம்பர் வந்து 10, சிவனுக்கு வந்து பயங்கரமான நாள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் ஏறி போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து சுத்தமாக ஒரு பிளானே இல்லாமல் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, கேக்கு, அது இதுன்னு வாங்கி போட்டு எடுத்துன்னு வந்து அந்த வெயிட்டு வேறு தூக்க முடியாமல் இப்போ வந்து உட்காந்துன்னு இருக்கிறேன். ஸ்டெப்ஸ் மட்டும் 1200ன்னாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாதைக்கு அது மாதிரி நிறைய போகணுன்றாங்க, என்னன்னே தெரில கதை. உட்காந்துன்னு இருக்கிறேன். எப்போ ஏந்து போகணுன்னு தோணுதோ அப்போ ஏந்து போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இருக்கேன். பார்ப்போம் நைட்டு எத்தனை மணிக்கு வருவான் போவேன், இனிமேல் தெரில. கூட பார்த்தோன்னா இந்த பக்கமும் யாரும் இல்லை, ஏறுறவங்களும் யாரும் இல்லை, இறங்குறவங்க யாரும் இல்லை, தனியாக உட்காந்துக்கிறேன். ஃபுல்லாக உட்காந்து என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் புலம்பி வீடியோ போடலான்னு வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் அப்படியே சோலோவா ட்ரிப்பு எப்படி இது. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து பருவதமலை ஏறுறேன். சின்ன வயசில் எங்கள் மாமா வந்து 2 பேர் இருக்காங்க தாய் மாமா. சின்ன வயசில் எங்கள் மாமா வந்து என்ன சொன்னாங்கன்னா, பருவதமலை நாங்கள் வந்து போனோம்டா, அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பருவதமலையே தெரியும். அப்படி தான் நான் கேள்விப்படுறேன் சின்ன வயசில். சரி அப்படியே ஏறுவோம் கேள்விப்பட்டு அப்போ எனக்கு வந்து ஆர்வம் வருது, இந்த மாதிரி நாய் சாமி வந்து கூட வருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அப்புறமா நிறைய இப்போ கொஞ்ச நாள் ஒரு 2-3 வருஷமாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங் அது பருவதமலை அப்படின்றது. இப்போ வரப்போ ஃபுல்லாக செக்கிங்கு, எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. பாட்டில் பேகு எல்லாத்தையும் திறந்து போட்டு குத்துட்டு போடா அப்படின்றாங்க. டோக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா, ஒரு பாட்டில், ஒரு பிளாஸ்டிக் கவர், எதுவாக இருந்தாலும் 10 ரூபா. சவுண்டு கேட்குது, நம்ம அப்புறம் பார்ப்போம். உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் மைண்டு சரியில்லை, அதே மாதிரி வந்து நம்ம எதுவும் விஷயம் வந்து நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும், அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்து தனியாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர மாதிரி ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பருவதமலைக்கு போகலாம். உடனே என்ன பண்ணுங்கள், டக்குன்னு ஏஞ்சி குளிச்சு கிளம்பிட்டு கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிருங்க. கிளம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா அங்கே வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 அங்கே போனீங்கன்னா திருவண்ணாமலை போகிற பஸ் எல்லாமே நிற்கும். உடனே எதனா ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்து கண்டக்டர்கிட்ட ஒரு 150 rupees கொடுத்தீங்கன்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்ருவார். அங்கேருந்து நீங்கள் வந்து பருவதமலைக்கு ஸ்டேட் பஸ் இருக்குது, அது வந்து ஊரில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 25 rupees கொடுத்தீங்கன்னா அந்த ஊரில் இறக்கி விட்ருவாங்க. அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா மாதிமங்கலம். அந்த ஊர்லேருந்து ஒரு 2 kilometers நீங்கள் நடந்து போனீங்கன்னா வந்து நம்ம செக்கிங் பண்ணுற பருவதமலை அடிவாரத்துக்கு ஈஸியாக போயிடலாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வெளியவே இருக்குது. ரெஸ்ட் ரூமாக இருந்தாலும் சரி, கார் பார்க்கிங் இருந்தாலும் சரி, பைக் பார்க்கிங் இருந்தாலும் சரி, வெளியவே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஒன்று இருக்கும். அந்த கோவிலில் நீங்கள் சாமி கும்பிட்டு கூட போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே இருக்கும். ஸ்நாக்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து இங்கேயே வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து இந்த கீழே இருக்க கடையிலே வந்து எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம்.
நம்ம ஒரு 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்ததில் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த கேட்டுக்கிட்ட வந்துடும். இந்த கேட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் இருப்பாங்க. எப்பவுமே செக் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து பேக்லேருந்து எல்லாமே செக் பண்ணி நம்மளை வந்து உள்ளே அனுப்புவாங்க. டிக்கெட் வந்து நம்மளுக்கு போடுவாங்க. ஒரு பெர் ஹெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக் எல்லாமே வச்சிருந்தாலுமே எல்லாத்துக்குமே ஒரு பிளாஸ்டிக்கும் 10 ரூபா 10 ரூபா. நம்ம டோக்கன் போட்டு எடுத்துகிட்டு போகிற எந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலும் சரி கவரும் சரி அவங்க திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா அவங்க வந்து 10 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. நம்ம எத்தனை கவர் பாட்டில் எடுத்துகிட்டு போனாலுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அந்த கேட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் வரும். அது வந்து வீரபத்திர கோவில்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வந்து நம்மளுக்கு அன்னதானம்லாம் போடுவாங்க. 24 ஹவர்ஸ் அன்னதானம் இருக்குன்றாங்க. நம்ம அன்னதானம் முடிச்சுட்டு தாண்டி உள்ளே வந்து இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து புல்லாங்குழல் வச்சிருந்தார், ஒரு பூசாரி. அவர் திடீர்னு உள்ளே கூப்பிட்டு தம்பி உள்ளே வாப்பான்னாரு. உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு சாமி இருந்தது. அது சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அவர் விபூதி கையில் கொடுப்பாருன்னு பார்த்தா எனக்கு பட்டை வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டாரு. சரி இதுவும் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் பார்த்திபன். அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பருவதமலை வெள்ளங்கரை மலை அப்படிலாம் போயிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணிக்கிட்டேன், ப்ரோ இந்த மாதிரி போகிறோம் ப்ரோ பருவதமலைக்கு எப்படி ப்ரோ போகணும்னு கேட்டுருந்தேன். அவர் எல்லாமே இந்த மாதிரி ரூட்லாம் சொல்லிட்டதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், ப்ரோ நீ வந்து கேட்குறல ப்ரோ, கண்டிப்பாக நீ வந்து போவ ப்ரோ, இந்த வாரத்துக்குள்ளே நீ போயிட்டு வந்து என்கிட்ட சொல்லுவ ப்ரோ அப்படின்னாரு. அவர் எப்படி என்ன நினச்சா சொன்னாருன்னு தெரியல. கரெக்டாக அவர் சொன்ன அடுத்த நாளே காலையில் கிளம்பி போயிட்டேன் நான் பருவதமலைக்கு. இப்போ நம்ம இந்த கூடரம் லைட்டாக போட்டிருக்க கொஞ்சம் இடம் க்ளீன் வந்ததுனால அவங்க உட்காந்துட்டோம். பருவதமலை தனியாக வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டும் ஸ்ட்ராங்கான ஹார்ட்டும் இருக்கணும். இது எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு சத்தியமாக வர முடியாது. பாதி கொஞ்சம் தூரம் ஏறினவுடனே விட்டு போயிடலாம், இல்லை ஏற வேணாம் அப்படி தான் தோணும். எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. இருந்தாலுமே எனக்கு என் மைண்ட் செட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, என்னோடய ஹார்ட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. டப்புன்னு வந்து எதுவுமே வீக் ஆகிட மாட்டேன். என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம், என்ன தலையாக வெட்ட போகிறானுங்க, என்ன செத்துருவா போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. எப்போவுமே எங்கே போனாலுமே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே சின்ன வயசில் செருப்படியாக வாங்கி அப்படியே ஸ்ட்ராங்காகி தான் வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்தது. இப்போ கொஞ்சம் பேர் போனாங்க, அதனால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. சரி இன்னும் பாதி ஏறணும், பாதி மலை தான் ப்ரோ ஏறிக்கிறேன், இன்னும் 1.5 ஹவர் 2 ஹவர் போகணும் அப்படின்றானுங்க. மேலே வேறு எப்படி இருக்குன்னு தெரில. அப்படியே பொறுமையாக எப்போ முடியுதோ அப்போ வந்து ஏறி போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. போகிறப்போ நல்லா தோணுதோ எல்லாத்தையும் அப்படியே சின்ன சின்ன இந்த வீடியோவாக அப்படியே போட்டுனே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியா. அப்புறம் இந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணணும். திருப்பி எப்போ வரப்போகிறோன்னு தெரியாது, ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வரணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா, எதுவுமே வேணாம், யாருமே வேணாம், எவனுமே வேணாம், எவ்வளவுமே வேணாம், இந்த மாதிரி ஜாலியாக அப்படி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் தோணுது. ஃபுல்லாக வந்து எந்த ஒரு ஆசையுமே எதுவுமே வேணாம், இந்த மாதிரி இப்படியே போயிட்டு கொஞ்சம் அமைதியாக ஹார்ட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அமைதியாக ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது ஃபீல். அதே மாதிரி நான் வந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் முடியோ 3 நாள் முடியோ தான் மழை பெஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கால் பார்த்திங்கன்னா தரையில் வைக்கிறப்பாலே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. வெயில் அடிக்கிற இடத்துலையும் நம்ம வந்து கால் வச்சோன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஷூ வந்து ஒரு 1500 இருக்கும் அந்த ஷூவு. அதை வந்து கீழே ஏதோ ஒரு நான் பூஜை சாமான் வாங்கின கடையில் விட்டு வந்துட்டேன். இன்றைக்கே வந்துடுவேன்க்கா, போகிறப்போ வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து விட்டு வந்துட்டேன். ஆனால் மேலே ஏறப்போ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:45 ஆச்சு. கரெக்டாக 12 மணிக்கு போய் ஆரம்பித்தேன். எல்லோருமே பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்தில் ஏறட்டும், 3 மணி நேரத்தில் ஏறட்டும் அப்படின்றாங்க. எனக்கு எத்தனை மணி நேரம்னு தெரில, 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ ஆகலாம். பொறுமையாக ஏறுவோம், பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து போவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் கண்டிப்பாக ஏறி மேலே போய்ட்டு சாமி கும்பிட்டு கீழே வந்து பொறுமையாக வரலாம் தான் பிளான். பார்ப்போம் போகிறப்போ எப்படி இருக்குன்ட்டு. வரப்போ எப்படி இருக்குன்னு தெரில. வரப்போ இந்த வழி தான் சொல்கிறாங்க, அப்புறம் இன்னொரு வழின்றாங்க. ஆனால் நம்ம வரப்போ இந்த வழியாக தான் வந்தாகணும் எப்படியும். ஏன்னா கீழே வந்து ஷூ இருக்குது, அப்புறமா வந்து பாட்டிலுக்கெலாம் நம்ம வந்து திருப்பி சேஞ்ச் ஆக வேண்டியது இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் மட்டும் தனியாக உட்காந்துருக்கேன், புலம்பிகிட்ருக்கேன். இந்த பக்கமும் யாரும் இல்லை, இப்படி வரவங்களும் யாரும் இல்லை, இப்படி இருந்து வரவங்களும் யாரும் இல்லை. சோலோ ட்ரிப்பு தனியாக செம்ம ஃபீல் குட்டாக இருக்குது. செம்ம ஒரு ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஏறுவோண்டா அப்படின்ற மாதிரி. டைம் ஆக ஆக இன்னும் சில்னஸ் ஏறினா போது. எனக்கு வியூலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ செம்ம சில்லுன்னு ஆகுது எனக்கு ஃபீல். ஒரு டைம் வைப் ஏறிட்டே போகுது, மனசும் நிம்மதியாகிட்டே போகுது. என்ன சொல்கிறதுன்னு தெரில, பயங்கரமாக இருக்குது வியூலாம். தனியாக ஏறிட்டுருக்கோம், யாருமே இல்லை பேசி துணைக்கு கூட. ஸோ அப்படியே ஏறிட்டே இருக்கோம். இன்னொன்று, வாழ்க்கையை நம்ம வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு. எதுனாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு
அப்படியே நம்ம வந்து ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி போயிடுறது. இன்னொன்று மெயினான விஷயம் வந்து அக்செப்டன்ஸ்னால் அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இது நடக்குதுன்னா ஓகே இது வந்து நடக்கணும்னு இருக்குது, நடந்துருக்கு, நடக்குது. ஒரு கெட்ட விஷயம் நம்மளுக்கு நடக்குதுன்னா ஓகே இது வந்து நம்மளுக்கு நடக்குது, இது வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணி தான் போகணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம லைஃப் விட்டு போகிறாங்களோ இல்லை வந்து நம்மளை எதனா தப்பாக பேசுகிற திட்டுறாங்களோ எது பண்ணாலுமே ஓகே இது நடக்கணும்னு இருக்குது, ரீசன் இருக்குது, அது அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். எது நடந்தாலுமே அக்செப்ட் பண்ணிட்டேன்னா பயங்கரமாக வந்து லைஃப் வந்து எனக்கு வந்து இது வந்து 21 வயசில் எனக்கு புரிய வந்தது. எப்போனா அப்போது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போ நான் இன்டர்வியூ ஃபஸ்ட் நாள் போல் உள்ளே போகிறப்போ உள்ளே இருக்கிறவங்களாம் என்னை வந்து பாடி ஷேம் பண்ணாங்க. யார் அவன் அப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு. அதை வந்து அந்த சூப்பர்வைசர் மேம் வந்து நான் சொல்லிச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உன்னை இந்த மாதிரி சொல்கிறாங்கடா அப்படின்ட்டு. அப்போ வந்து நான் நினச்சேன்னா இருக்கத்தான் சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து நான் வந்து கேள்வி கேட்டேன். அதனால் வந்து அக்செப்ட் பண்ணி அப்படியே போய் அதுக்கப்புறம் வந்து அது நான் இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து நான் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரியும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கிறது வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ இது வந்தாலும். எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா பாறையை முடிச்சுட்டு இப்போது லைட்டாக கொஞ்சம் மண்ணு மேடு மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இட்லி கடை படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனுஷ் நடித்த படம் இட்லி கடை. அதில் மெயினான படம் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, என்ன தான் பண்ணாலுமே அமைதியாக இருக்கணும், நம்மளை அமைதியாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அமைதியாக இருக்கணும். அவங்க என்ன தான் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாலுமே நம்ம அவங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து எனக்கு வந்து பயங்கரமாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்போ எது என்ன பண்ணாலும் யார் என்ன இது பண்ணாலுமே எனக்கு ஹார்ட்டில் வலிக்கிற மாதிரியோ ஒரு கஷ்டமாக இருக்க மாதிரியோ எதுவுமே ஃபீல் ஆக மாட்டுது. அழுவு வர மாட்டுது, எதுவுமே வர மாட்டுது. யாருன்னா சீரியஸாக பேசினாலோ அவங்க கதையை சொன்னாலுமே அந்த கதையில் கஷ்டம் இருந்தால் கூட ஃபஸ்ட்டுலாம் வந்து ரியாக்ட் பண்ணுவேன், எனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் கிரிஞ்சு அவங்க ஃபீலிங்ஸை கொட்டுறப்ப அது தப்பு தான் நம்மளுக்கு அந்த மாதிரி தோன்றது. அவங்க ஃபீலிங்ஸை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளாம் அதை பார்த்தாச்சு நிறைய. ஆனால் வந்து அவங்க சொல்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. அவங்க வந்து அதை ரொம்ப பெரிய பில்டப்பாக பண்ணி சொன்னாங்கன்னா நம்மளுக்கு அது சிரிப்பு வந்துடும். ஸோ அமைதியாக இருக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ அமைதியாக இருக்க முடியுமோ அவ்வளோ அமைதியாக இருந்து ஐயோ தப்பாக ஏறும் போகுது பயங்கரமாகுது. அமைதியாக இருந்து என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுறணும். இதுக்கப்புறம் போதுண்டாப்பா. ஐயோ ஃபுல்லாக 90 டிகிரி அப்படின்ற மாதிரி ஏறுது. இதுக்கப்புறம் ஃபோனை உள்ளே போட்டு நான் ஏற ஆரம்பிக்கிறேன். இல்லை ஃபுல்லாக இறங்கிடுவோம் போல். பர்வத ட்ரிப் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்காக மட்டும்தான், என்னோடய செல்ஃபுக்காக மட்டும்தான், என்னோடய உடம்புக்காக மட்டும்தான், என்னோடய மனசுக்காக மட்டும்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு யாருக்காகவும் எந்த இதுவும் மைண்டில் ஓடல. எனக்காக நான் வந்து என்னை சரி பண்ணிக்கணும், என்னை ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எடுத்து தான் அது ஆரம்பித்து அப்படியே போயிட்டுருக்கேன். நல்லா ஃபீல் குட்டாக பயங்கரமாக சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேலே இன்னும் அந்த கோயில் இன்னும் பார்க்கல நான், ஆனால் லைட்டாக கொஞ்சம் தெரியுது. பார்க்க வைப்பு பயங்கரமாக ஏறிட்டு இருக்குது. இன்னும் நிம்மதி ஆகினே போயினே இருக்குது. நிம்மதி இன்னும் கட்சினே இருக்குது. பார்ப்போம், இன்னும் ஏறி பார்ப்போம். நான் ஏன் வந்து இப்போது பாஸ்ட்டை பற்றியும் அக்செப்டன்ஸ் பற்றியும் ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதில் வந்து வெளியில் வர முடியாமல் எல்லாம் அதில் சிக்கி தவிச்சு சின்ன பின்னமாகி அவங்க இப்போ ப்ரெசன்ட் லைஃப்பை வந்து மறந்து ஃப்யூச்சர் லைஃப் மறந்து என்ன பண்ணுறது ஏது பண்ண சுற்றின்னு இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதை பற்றி கொஞ்சம் மெயினாக சொல்லிட்டு இப்போ 2K ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது புரிய உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். ஆனால் சீக்கிரமாகவே புரிஞ்சிச்சுன்னா வந்து அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைஃப். என்ன பார்த்திங்கன்னா வந்து உனக்கு என்னடா இந்த வயசு தான் ஆகுது, 26 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே நீ 30 வயசு ஆள் மாதிரி பேசுகிற, உனக்கு எல்லாமே இப்போ தெரிஞ்சிச்சு, நீ 30 வயசாக இருக்கும்போது பயங்கரமாக இருப்ப அப்படின்ற மாதிரி பயங்கரமான திங்கிங்கில் பயங்கரமாக இதில் வந்து நீ இருப்ப அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன் இது சொல்கிறதுனால நீங்கள் இதை கேட்கறதுனால நான் ஏதோ பெரிய ஞானி பெரிய பிடுங்கி அப்படிலாம் கிடையாது. நானுமே பல செருப்படிகளாக பார்த்து இதெல்லாம் வந்து பார்த்து புரிஞ்சு
எதுவுமே வேணால் போகிற போக்கில் போவோம், லைட்டாக கொஞ்சம் பிளானிங் வச்சு போவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கேன். இந்த அக்செப்டன்ஸு அப்புறம் ஏற்றுக்கிற குணம் இது வந்துட்டாலே உங்கள் லைஃப் வேறு மாதிரி ஆகிடும். அந்த சைலண்ட்டாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா லைஃபே பயங்கரமாகிடும். நான் வந்து ஒரு விஷயம் வந்து நினைக்கிறேன், அது எனக்கு சீக்கிரமாகவே கிடச்சிது. அது எப்படி கிடைக்குது ஏது கிடைக்குதுன்னு தெரில. இப்போ முந்தானத்து ஒரு நாள் முன்னாடி ஒரு விஷயம் கிடச்சா அது நேற்று கிடச்சிச்சு எனக்கு. அதெல்லாம் கிடைக்கிறப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமாக ஒரு ஃபீல் வருது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான், இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதுவாக தானாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. இன்னொன்று விஷயம் வந்து பாஸ்ட்டை பற்றி நான் கொஞ்சம் எப்படின்னா, பாஸ்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது வந்து நான் கொஞ்சம் எப்படி கலாய்க்கிற மாதிரி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்து தப்பு தான். ஆனால் அப்போ வந்து எல்லார் லைஃப்பும் எல்லார் மாதிரியும் இருக்காதுல்ல, ஒரே மாதிரி இருக்காதுல்ல. எனக்கு ஒரு லைஃப், உங்களுக்கு ஒரு லைஃபு, வேறு ஒருத்தவங்களுக்கு இன்னொரு லைஃப் இருக்கும். ஸோ அவங்க சுச்சுவேஷனும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன பண்ணுறது தெரியாமல் மைண்ட் செட்டை வந்து வேறு மாதிரி மாறிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு லைஃபு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து மறந்து ஏற்றுக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா அது ஒரு அக்செப்டன்ஸ், அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுவும் தோணுது எனக்கு. அந்த ஒரு இதுவும் நான் பதிவு பண்ணிடுறேன். கத்துறாங்க நிறைய பேர், அதான் தெரியுது. மேலே ஏற இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த கடப்பாறை பாதையும் தண்டவாள பாதையும் வந்துடும் அப்படின்றாங்க. அதில் இப்போ அதுதான் வந்து பயங்கரமான கரணம் தப்பிலா மரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கால் வலி சுத்தமாகவே தெரில. உக்காந்தாலும் தெரிய மாட்டுது, நடந்தாலும் தெரிய மாட்டுது. சுத்தமாக மூச்சு தான் பயங்கரமாக வாங்குது. ரெஸ்ட் எடுத்து போயிடுறோம், அப்படியே ஏறிடுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நான் ஏதோ ஒரு பயங்கரமாக சாமி கும்பிட்ற பையன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. எனக்கு சாமியை நான் கும்பிடவே மாட்டேன். சாமியை நான் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு மாலைலாம் போட்டு மேல்மருத்தூர் அப்படி இப்படிலாம் போயிருக்கேன். ஆனால் வந்து ஒரு சில நம்ம வளர மைண்ட் செட் மாற பார்த்தீங்கன்னா எனக்கு சாமி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருந்தால் அப்போ யோசிக்கிறப்போ சரி நம்ம மனுஷனாக பிறந்தா எதனா ஒரு ஹேபிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு. சரி நம்ம இந்த பாத்தில் போவோமே, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி யோசித்து நான் இதில் முடிவெடுத்தேன். எப்படின்னா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாக அப்படி உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்தேன். உள்ளே போயிட்டு அடிமட்ட லெவலில் போயிட்டு அலசும் அப்படின்ற மாதிரி இதில் என்ன தான் இருக்குது, அப்படி ஏன் இந்த மாதிரி வந்து இவ்வளோ பேர் இதில் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசித்து நான் இது உள்ளே வந்துட்டேன். லைஃப்பில் எல்லாருமே ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் உடஞ்சி விழுவாங்கள்ல, அந்த டைமில் வந்து நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, இந்தக்காரங்க, பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிஷனில் தான் வந்து எனக்கு வந்து சரி இது தேவைப்பட்டது. எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தாண்டி தான் வந்திருப்பீங்க. எல்லோரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு தெரியாது. அதனால் வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியாக டிவோஷனலாக அந்த மாதிரி போயிடுவோம் கோயில் கோலான்ட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த சாமி தான் கும்பிடுவேன், அந்த சாமி தான் கும்பிடுவது அப்படிலாம் கிடையாது. நான் மசூதிக்கு போவேன், சண்டே ஆனால் சர்ச் போவேன், முருகர் கோயிலுக்கு போவேன், இப்போ வந்து சிவன் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். நம்மளை வந்து ஒரு ஃபீல் குட்டாக ஒரு நிம்மதியாக வச்சுருக்கு இந்த மாதிரி கோவில்லாம் வரப்போ, தனியாக வரப்போ. ஸோ எனக்கு வந்து பெருசாக இதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் வந்து நான் அட்மையர் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்ஸ் அப்படி இப்படின்றாங்க, 11 அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே அவங்க நம்புகிறாங்க. அது ஸோ அதனால் அந்த மாதிரி அவங்க இன்டர்வியூஸ்லாம் நிறைய பார்க்குறப்போ எனக்குமே ஓகே இதை நம்பலாம் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அது மேலே. நான்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து எனக்கு எதுவுமே நல்லதே நடக்காது. மற்றவனுங்க வந்து அவனுங்க பண்ணுவானுங்க, என்னவோ பண்ணுவானுங்க, அவனுங்கெல்லாம் நல்லது நடக்கும், பயங்கரமாக நடக்கும். நான் எவ்வளோ நல்லது பண்ணாலும் எனக்கு கெட்டது தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து செருப்படியாக வாங்கி அப்படியே ஒருத்தரை புரிஞ்சு இப்போ வந்து எதுவுமே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்றப்போ எல்லாமே எனக்கு கிடைக்குது. நான் என்ன நினைக்கிறேனோ, எதுக்கெல்லாம் ஆசைப்பட்றேனோ அப்பப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுனே இருக்குது. அதனால திரும்பி பார்த்துனே இருக்கேன். அது வந்து எனக்கு ஈஸியாகவே கிடச்சிது. ஸோ அதனால தான் இதை சொல்கிறேன் நான். நமக்கு என்ன தான் இந்த சாமி கும்பிட்றதுல அப்படின்றதுல வந்து அந்த விஷயத்தில் வந்து பெருசாக நம்பிக்கை இல்லைனாலுமே இந்த வைப்ரேஷன்ஸில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு இதுவும் போகிறப்போ நான் வந்து அந்த வைப்ரேஷனை வந்து ஃபீல் பண்ணுறேன். அது எனக்கு தெரியுது. அப்படியே 1200 படி தாண்டி அதுக்கப்புறம் வந்து பாறையில் கொஞ்சம் ஏறி இங்கே ஒரு கோவில் இருக்குது. அதில் சாமி கும்பிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கூடரை போட்டிருக்காங்க. இது கடையா இல்லை தங்கத்துக்கு இதுன்னு தெரில. லைட்டாக கொஞ்சம் டயர்டாகுது, தண்ணி குடிச்சிட்டு இப்படி ஏறலான்ட்டு இப்படி நிமிர்ந்து பார்க்குறேங்க. நேரில் பார்க்குறப்போ பயங்கரமாக அந்த வியூ, நீங்கள் ஃபோனில் பார்க்குறப்ப எப்படி இருக்குதுன்னு தெரில. அப்படியே ஒரு மன நிம்மதி கிடைக்குது பயங்கரமாக. வைப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண போகிறேன்.
இந்த மேனிஃபெஸ்டேஷனு, யூனிவர்ஸ் கேட் ஓப்பனு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் நம்ம என்ன நினைப்போம்னா பாசிட்டிவாக தான் நினைப்போம். நம்மளை பற்றி பாசிட்டிவாக இது வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ அதை நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து சந்தோஷம் தானாக அப்படியே வந்து வர ஆரம்பிச்சிடும், ஒரு நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு அதில் ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாஸ்ட் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சு போச்சு, அது செத்து போச்சு, இறந்து போச்சு அப்போவே. அதை வந்து நம்ம திருப்பி நினைக்கிறதோ திருப்பி யோசிச்சு பார்க்கறதோ அதெல்லாம் வந்து தப்பு. அப்படி யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு தேவையில்லாத வந்து டைம் போயிட்டே இருக்கும், நம்ம லைஃப் வந்து என்ஜாய் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது. அதெல்லாம் போயிடுச்சுன்னா போயிடுச்சு, அவள் தான், அது அப்போயே செத்து போச்சு, அப்படியே எரிச்சு தூக்கி போட்டுடணும். அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் போட்டு மண்டையில் குழப்பிட்டு இருந்ததுன்னா வச்சுக்கோ வேலைக்கே ஆகாது. அடுத்த நாள் நம்ம வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுலாம் தெரியாது, அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து பாஸ்ட் விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் போட்டு யோசிக்காதீங்க. அது முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு, அவ்வளோதான். திருப்பி அதை போய் நோண்டவும் முடியாது, எடுக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இப்போ என்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நாளைக்கு நடக்கிறது கூட தேவை கிடையாது. நம்ம இப்போ என்ன நடக்கிறோம், இப்போ நம்ம என்ன என்ஜாய் பண்ணுறோம், அதுதான் முக்கியம். மற்றவங்களுக்கு கூட ரொம்ப நேரம் ஃபோன் பேசுவோம், கூட இருக்கவும் ஆள் இருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் நமக்கு நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஸோ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், புரியும்னு நினைக்கிறேன். இல்லை என்னால் வந்து அந்த விஷயத்துலாம் வெளியே வர முடியாது, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ட்டு அந்த விஷயத்துலேயே பிடிச்சின்னு உட்காந்துருந்தீங்கன்னா ஈரந்திடவா நீ பிறந்தான்னு பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்க வேண்டியது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் போய்ட்டு நம்ம பாஸ்ட்டை திரும்பி பார்க்குறப்போ அதில் வெறும் சந்தோஷமான விஷயமும் ஹாப்பியான விஷயமா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வைங்க. ஸோ அதை போய்ட்டு நம்ம திருப்பி நினச்சி பார்க்குறப்போ இந்த விஷயங்களை ஞாபகம் வரக்கூடாது, அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண விஷயங்கள் தான் ஞாபகம் வரணும். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்கள் ஹாப்பியாக ஜாலியாக. அதனால் புரிஞ்சு ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு தடவை 100 தடவை யோசிச்சு கரெக்டாக எடுங்க. அதே மாதிரி இந்த ரீசெண்டாக டியூட் படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து சொல்லியிருப்பானுங்க ஒரு விஷயம் கிடைக்கிறப்ப நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுவும் ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா லைஃப்பில் ஒரு விஷயம் போச்சுன்னா சத்தியமாக திரும்ப கிடைக்காது, போனதான் திரும்பி வரவே வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃபே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் எங்கெங்கேயோ ஒரு இதில் போய் நம்ம லிங்க் படுத்தோம். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக ஏற்றுக்கிட்டோன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் தப்பிச்சிடுவோம், அப்படி இல்லைன்னா நக்கின்னு தான் போவோம். ரொம்ப முக்கியமான விஷயம்னா புரிஞ்சுக்கணும், சுச்சுவேஷனை புரிஞ்சு கரெக்டாக ஒரு டிசிஷன் வந்து நம்ம பக்காவாக எடுத்துட்டோம்னா நம்ம லைஃபே வேறு மாதிரி ஆகிடும். இதுதான் நடக்கும்னா அது எதனாலையுமே மாற்ற முடியாது. ஸோ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எதனா ஒரு இது பண்ணி மாற்றலாம், அது கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, நம்ம எடுக்கிற டிசிஷன் பொறுத்து இருக்குது. அதனால் புரிஞ்சிக்க கரெக்டாக இருந்தால் பொரட்டா வரட்டா. டிவி கேட்கக்கூடிய இவ்வளோ தூரம் பருவதமலையில் 4000 அடிக்கு மேலே வந்து வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. எங்கே போனாலும் தமிழன் கொடி தலைவன் கொடி தான் போல். பார்த்தீங்களா, நம்ம வந்து கடப்பாறை பாறையில் ஏறிட்டுருக்கோம். ஸோ 3வது ஆளாக இருக்கோம் பார்த்தீங்களா, அது நான் தான். நம்ம கூட வந்து 3 ப்ரோஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க பெங்களூர்லேருந்து. ஸோ அவங்க கூட தான் நம்ம 1 டே ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் எல்லாமே வந்து அவங்ககிட்ட பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஏறிட்டு வந்தோம். அப்படியே அவங்க கூட பார்த்தீங்கன்னா செம்ம க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி போகலாம் அப்படின்லாம் பிளான் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம லென்த்து. எனக்கே பார்த்தீங்கன்னா என்னடா இது இவ்வளோ பெரிய வீடியோவா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இது வந்து நம்ம கடைசியாக ஒரு வயசான காலத்தில் நம்ம எடுத்து போட்டு பார்க்குறப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோமாடா அப்படின்றதுலாம் ஒரு மெமரிஸாக தான் நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டு வைக்கலான்னு இருக்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு ஏதோ ஓடிட்டு இருந்துச்சு, அப்புறம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இதில் வந்து மானிட்டேஷன் இல்லை, வியூஸ் இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த கிரிஞ்சி விஷயம்லாம் பார்க்குறப்ப கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். அதனால தான் இந்த மெமரிஸ்லாம் அப்படியே சேர்த்து நம்ம வந்து வீடியோஸாக போட்டு வைக்கிறது. இதனால் நம்ம சொல்ல வர கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு தனியாக போங்க வாங்க, நிறைய பேரை பாருங்கள், பேசுங்க, ஜாலியாக இருங்க, ஜாலியாக மெமரிஸ் க்ரியேட் பண்ணுங்கள், வீடியோ போடுங்க, ஜாலியாக இருங்க. மலை கஷ்டப்பட்டு ஏறிட்டு அந்த வியூவை பயங்கரமாக ரசிச்சுட்டு உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 hour வந்து சாமிக்கு வந்து எல்லாமே ஊதுவத்தி கற்பூரம் அப்படி எல்லாமே எடுத்துட்டு உள்ள கருவறைக்குள்ளே வந்து உட்காந்து ஒரு 30 minutes வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தாங்க பாடி ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆன மாதிரியே இருக்குது. இப்போ தான் வந்து நம்மளுக்கு உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தோணுச்சு. என்ன ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பருவதமலை குகை உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளே போயிட்டு சாமியை தொட்டு கருவறைக்குள்ளே உட்காந்து சாமியை தொட்டு பூஜை பண்ணலாம். அதுதான் வந்து ரொம்ப பயங்கரமான விஷயம். வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பேன், நம்ம கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாய் வடிவில் சித்தர் வருவாங்க, அவங்க யாருமே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம சாமி கும்பிட்டு கீழே இறங்குறப்போ ஒரு நாய், கருப்பு கலர் நாய் வந்துச்சு. கீழே வரப்போ நிறைய குரங்குகள் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அந்த குரங்கு எல்லாமே அந்த நாய் மட்டுமே ஹேண்டில் பண்ணி நம்மளை கீழே ஒரு இடம் வரைக்கும் வந்து விட்டுட்டு அது பாட்டுன்னு எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு தெரில, அப்படியே உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் காணவே காணாது. ஸோ பருவதமலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் எதனா சேஞ்ச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உடம்புலையும் மனசுலையும் செம்ம சேஞ்சஸ் இருக்குது. எங்கள் அக்கா நான் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து சிவன் வந்து நீ அவரை சூஸ் பண்ணலடா, அவர் தான் உன்னை சூஸ் பண்ணியிருக்காரு, இனிமேல் சிவன் உங்க கூட வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் ஃப்ரெண்டில் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி ப்ரோ யாரோ பின்னாடி வர மாதிரி இது ப்ரோனோ அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து 3rd ஐ ஓப்பன் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு பயமுத்தி விட்டார். அவருக்கும் வந்து பயங்கரமாக ஏதோ வைப்ரேஷன் அப்படின்லாம் காமிச்சிருக்கு போல். எனக்கு மலை
ஏறுறப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம், பேக் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம், ட்ரெஸ்ஸு தூக்கி போட்டுடலாம், காசை தூக்கி போட்டுடலாம், காசு எல்லாத்தையும் தூக்கி போட்டு தனியாக நம்ம இங்கே உட்காந்துலாண்டா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணி இருக்குது இந்த மாதிரி பருவதமலை ஏறுறப்போ. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். எல்லாம் போங்க, சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. ஹாய் ப்ரோ, மை செல்ஃப் நவ்னித் வீரு. ப்ரோ உங்கள் பேர்? அசோக். 500 ரூபா கொடுத்தியா? உங்கள் பேர்? ஆனந்த். ஆனந்த். இப்போதான் பர்வதமலையிலேருந்து கீழே இறங்குறோம் காய்ஸ். எல்லாரும் வேற வேற ஊர். நாங்கள் பெங்களூரு, அவர் சென்னை. அப்படியே அதுக்கப்புறம் என்ன ப்ரோ சொல்கிறது? அவர் தனியாக வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்து ஓகே காய்ஸ், பாய் பாய் பாய்.